Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா செல்ஃப் grooming டிப்ஸ் தான் வந்து பார்க்க போறீங்க. The first time என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். குடும்ப பெண்கள் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா வேலைன்னு வேலையிலேயே வந்து கான்சென்ட்ரேஷனை பண்றதுனால நம்மளுக்கு நாமளே வந்து செல்ஃப் grooming வந்து பண்ணிக்க மாட்டோம். இது எல்லா வீட்லையுமே நடக்கிற ஒரு பொதுவான விஷயம்தான். ஸோ நம்ம வந்து வயசு அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. அது வந்து ஜஸ்ட் ஒரு நம்பர் மாதிரி நம்ம வச்சுக்கணும். எப்பயுமே நம்மளை வந்து நம்ம இளமையாக வந்து பார்த்துக்கணும். ஸோ செல்ஃப் க்ரூமிங் வந்து ரொம்ப ரொம்ப எல்லா பெண்ணுங்களுக்குமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களோட லைஃப்பை வந்து பாசிட்டிவாக கொண்டு போகணும்னு நினைக்கும் போது தான் உங்களோட மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ரிலாக்ஸாக இருப்பீங்க. டிப்ரெஷன் ஸ்கூல்லலாம் வந்து நீங்கள் போக மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி வரணும். நாமளை ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா பார்த்துக்கிட்டா தான் நம்ம ஃபேமிலியை வந்து நம்ம நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்றத மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு வேலை வெளி வேலைக்கு போவாங்க. இப்படி அவங்க வந்து அவங்கள கவனிக்காம நிறைய வந்து அவங்களோட ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணிப்பாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இதுலேருந்து எப்படி ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படின்ற சில டிப்ஸ் எல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்குறேன். இதை ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப்பு, கண்டிப்பாக வந்து டெய்லி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து மார்னிங் வந்து எடுத்துக்கணும். ஒரு சிலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து டோட்டலாகவே ஸ்கிப் பண்ணிடுவாங்க. மதியம் லஞ்சும் நைட் டின்னரும் தான் வந்து சாப்பிட்ற மாதிரி இருப்பாங்க. காரணம் வந்து ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பணும், குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவங்களும் ரெடியாகி வேலைக்கு போக வேண்டியது வரும். ஸோ வீட்டு வேலையும் பார்க்க வேண்டியது வரும். இதெல்லாமே அவங்களுக்கு பண்ணுறதுனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. டோட்டலாக ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இதனால கண்டிப்பாக வந்து ஹெல்த்து வந்து ஃப்யூச்சரில் பாதிப்பாக தான் இருக்கும். இது நிறைய பேர் இப்போ உணரல அப்படின்னாலும் ஃப்யூச்சரில் அந்த வயசு ஆகும்போது மட்டும்தான் வந்து நம்மளுக்கு அது வந்து தெரிய வரும். ஸோ கண்டிப்பாக வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 தோசை சாப்பிட்ற இடத்துல 2 தோசையாவது நம்ம சாப்பிடணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. டோட்டலாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. ரெண்டாவது, ரொம்ப கேர்லெஸ்ஸாக நம்மளோட ஹெல்த்தை வந்து நம்ம விட்டுருவோம். காலையில் நம்ம சாப்பிட்லன்னா என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டா போதும், ஒரு 2 பிஸ்கெட்டை சாப்பிட்டா மட்டும் போதும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ரொம்ப கேர்லெஸ்ஸாக அவங்களோட ஹெல்த்தை வந்து அவங்க கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து சமைச்சு கொடுப்பாங்க. அவங்க சாப்பிட்டா இவங்க திருப்தியாக இருப்பாங்க. ஆனால் இவங்களோட ஹெல்த்தை பயங்கர கேர்லெஸ்லெஸ்ஸாக விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க. நாமளும் கண்டிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்காங்க. மூணாவது, செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து நம்மளை மாதிரி இருக்கிற லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இப்போ உள்ள காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு, செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து முக்கியம்னு நான் சொல்லுவேன். இப்போது நிறைய பெண்களை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படிங்கன்னா ரொம்ப டிப்ரெஷனில் போயிடுறாங்க. ஏதாவது ஒரு சின்னதாக விஷயம் வந்தால் கூட அவ்வளோ டிப்ரெஷனில் போகிறாங்க, மைண்டு சரியில்லைன்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன காரணம் அப்படின்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து அவங்களே கவனிக்காத காரணம் தான். ஏன்னா வேலைன்னு ஓடிடுவாங்க, வீட்டு வேலைன்னு வந்து செய்கிறதுன்னு தான் பார்ப்பாங்க, ஃபேமிலியை ரன் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அதனால வந்து அவங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு மென்டல் ப்ரெஷர், டிப்ரெஷன்ஸில் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு சின்னதாக ஏதாவது ஒன்று ஆனாலும் ரொம்ப டீப்பாக வந்து அதுக்காக வந்து வேதனைப்படுறாங்க. ஸோ அதில் தான் நம்ம எப்படி மீண்டு வரணும்னு பாருங்கள். உங்களுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக உங்கள்கிட்டயே இருக்கும். உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை எப்பயுமே விடாதீங்க. அடுத்த பாயிண்ட்டு, இயர்லி மார்னிங் நம்ம எழுந்துக்கும் போது நம்மளுடைய பாடி கண்டிஷன் வந்து அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு 5 மணி 5:30 மணிக்கு நீங்கள் எழுந்து உங்களை நீங்களே வந்து ஃப்ரெஷ்அப் பண்ணிக்கங்க. ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு அந்த இயர்லி மார்னிங் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஏதாவது கார்டன் இருந்ததுன்னா கண்டிப்பாக போயிட்டு அதுக்கு ஏதாவது தண்ணி ஊற்றுறதோ, இல்லை ஏதாவது வந்து அந்த கார்டன் எல்லாம் க்ளீன் பண்ணுறதோ, அந்த மாதிரிலாம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக இயற்கையாக இருக்கிற இடத்துல போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்களேன். அப்படியே நம்மளுடைய மனசே வந்து ரொம்ப அப்படியே சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருந்தாலும் அதில் அழகாக ஒரு சின்ன சின்ன செடிங்களை நட்டு அதுக்கு டெய்லி காலையில் சாயந்தரம்னு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்களேன். உங்களோட மைண்டு வந்து அந்த இயற்கை அந்த பச்சை பசேல்னு இருக்க கார்டன்லலாம் பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம்.
இதை வந்து காலையில் ஒரு 10 நிமிஷம், ஈவினிங் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரிலாம் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரமாவது நாம் வந்து வாக்கிங் வந்து போயே ஆகணுன்றதை மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சிலரெல்லாம் நீங்கள் பாருங்களேன், ஒரு 35 ஆனாலே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால் மாடிப்படி மேலே ஏற முடியல, கீழே உக்காந்துட்டு என்னால் வந்து எழுந்து நிற்க முடியல, தலை சுத்துற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்களுடைய பாடி மெயின்டெனன்ஸை அந்த சின்ன வயசில் வந்து அவங்க ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாம் வீட்டு வேலையிலேயே வந்து நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கான நேரத்தை அவங்க ஒதுக்காத காரணத்தினால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது. ஸோ ஹெல்த்து ரொம்ப முக்கியம். சாப்பாட்டு விஷயத்தையும் நம்ம வந்து மாற்றிக்கணும். கொஞ்சம் இந்த எக்ஸசைஸு இந்த ஒரு விஷயத்துலேயே நம்மளை வந்து நம்ம மாற்றியே ஆகணும். அப்போ தான் 30 வயசாக இருந்தால் என்ன, 50 வயசாக இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப இளமையாக இருக்க மாதிரி இருப்போம். இப்போ வந்து இந்த சாப்பாடு இந்த மாதிரி விஷயத்துலேயே கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனை பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, வெஜிடேபிள்ஸ் இதுலேயுமே வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நிறைய ப்ரோட்டீன் வகைகளை சாப்பிடுங்க. கால்சியம் இந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மலாம் வந்து கண்டிப்பாக நம்மள மாதிரி இருக்க லேடிஸ்லாம் வந்து மாதுளம் பழம்லாம் வந்து வாரத்துக்கு 3 நாள் எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நிறைய நியூஸ் பேப்பர்லலாம் கூட நம்ம பார்ப்போம், நியூஸ்லலாம் நம்ம பார்ப்போம். மாதுளம் பழம் எல்லாத்துல நிறைய ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வாரத்தில் கண்டிப்பாக நீங்கள் 3 நாள் எடுத்துக்கும் போது அந்த ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ரொம்ப இன்க்ரீஸாக போயிட்டே இருக்கும். இது உண்மையான சயின்டிஃபிக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மாதுளம் பழம், உங்களுக்கு என்ன பழம் எடுக்க முடியுமோ கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் வந்து சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஃப்ரூட்ஸு, வெஜிடேபிள்ஸு இதில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் எனக்குமே தெரியாது. நம்ம சின்ன வயசுலலாம் வந்து நம்ம அடம் பிடிச்சோடனே கேட்டோடனே எல்லாமே வாங்கி தந்துடுவாங்க இல்லையா. ஆஃப்டர் மேரேஜு இப்போ தான் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நானுமே இதெல்லாம் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டு என்னோட ஹெல்த்தில் நான் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதனால தான் வந்து ஓரளவுக்கு அது ஸ்டேபிளாக என்னாலையுமே இருக்க முடியுது. நீங்களுமே வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இன்னொரு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுற ஒரே விஷயம், எனக்கு தலைமுடி எல்லாமே கொட்டி போயிடுச்சு, சின்ன வயசுலலாம் எனக்கு எவ்வளோ அடர்த்தியாக இருக்கும் தெரியுமா, எவ்வளோ நீளமாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு புலம்பிகிட்டே இருப்பாங்க. யாராவது பார்த்து சொல்லிட்டா போதும், என்னது இது முடி இவ்வளோ கம்மியாக இருக்கே, இவ்வளோ வெள்ளை முடியாக இருக்கே அப்படின்னு யாராவது பார்த்து நம்மளை சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான். நம்ம அன்னைக்கு ஃபுல்லாக மைண்ட் அதனாலே தான் இருக்கும். இதனால வந்து நிறைய பேர் டிப்ரெஷனில் கூட போகிறாங்க. ஏர் க்ரோத் வந்து எனக்கு சரியாக ஆக மாட்டேங்குது, எனக்கு முடி எல்லாம் ரொம்ப கொட்டி போகுதுன்னு. ஸோ அதில் தான் மீண்டு எப்படி வரலான்னு நான் சொல்லி தரேன் பாருங்கள். நெல்லிக்காய் நிறைய சாப்பிடுங்க. அது வந்து நீங்கள் பொடி பண்ணி சாப்பிட்டாலும் ஓகே தான், இல்லை வந்து ஜூஸ் மாதிரி போட்டு கொடுத்தாலும் ஓகே தான். அதே மாதிரி கருவேப்பிலை பொடி வந்து இட்லி, தோசை இதெல்லாம் சாப்பிடும் போது அப்படியே தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதையுமே வந்து ஜூஸஸ் மாதிரி ஏதாவது இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெல்லிக்காய், கருவேப்பிலை இதெல்லாம் நம்மளோட ஃபுட்ஸில் ஆட் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக ஏர் ஃபால்லாம் வந்து அந்த மாதிரி இருக்காது. இன்னொரு ஒரு பெரிய விஷயம், இப்போ எல்லாருமே வந்து நார்மல் ஆயிலை வந்து எடுத்துக்காமல் ஹெர்பல் ஆயிலில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேச்சுரலாக வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் கூட ட்ரை பண்ணி உங்களுடைய ஹேர் க்ரோத்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முடி உதிர்றதோ இதெல்லாம் இருக்கவே செய்யாது. ஒரு சிலரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைக்கு எண்ணெயே வைக்க மாட்டாங்க, அப்படியே வந்து ஹேர் பாத் பண்ணுவாங்க, அப்படியே லூஸ் ஹேரில் விடுவாங்க, மெயின்டெனன்ஸே எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக அப்போ கொட்டை தான் செய்யும். கண்டிப்பாக வந்து தலைக்கு எண்ணெயை வந்து வைங்க. ஒரு சில டைம்லாம் வந்து ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1 ஹவர் வந்து தலையில் ஆயிலை நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆயிலோடையே வந்து அந்த ஹேர் பாத் பண்ணி பாருங்கள். இன்னும் ரொம்ப ஹேர் வந்து ஸ்மூத்தாக இருக்கும், திக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். சும்மா முடி கொட்டுதேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாருமே வந்து ஹெல்த்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாமளும் வந்து ஹெல்த்தில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அப்போ தான் நம்மளை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.